எங்க கன்யாவோட வாழ்க்கையை எப்படிலாம் அழிக்கணுமோ அப்படியெல்லாம் அழிச்சிட்டீங்கல்ல. நான் உங்களதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? கன்யா பிரெக்னெண்டா இருக்கா. பூங்காற்று இன்று மாலை 6:30 மணிக்கு உங்கள் ஜெயா டிவியில் காணத் தவறாதீர்கள். ஸ்ரீ ஆஞ்சநேயனை தினம் துதிப்போமே, ராம பக்தனை உளம் நினைப்போமே. முதலில் என்னை என் காதலிடம் கொண்டு போய் சேர்த்து விடு, பிறகு வந்து உன்னுடைய பூஜைகளை நீ பார்த்துக்கொள். கமலேஸ்வரா, ஒருவரின் பின்னால் செல்வதால் அன்பு என்பது வந்து விடாது. உன்னுடைய திசையை மாற்றிக்கொண்டால் சந்தோஷம் கிடைக்க பெறுவாய். இன்று இரவு 7 மணிக்கு ஜெய் வீர ஹனுமான். என்கிட்ட இருக்கிற இந்த குழந்தை மாதிரியே ஆனந்திகிட்டையும் குழந்தை இருக்கு. வளர்மதியும் இப்ப கர்ப்பமா இருக்கா. தயவு செஞ்சு உங்க வாயால அவங்கள சபிக்க வேண்டாம். குலதெய்வம் கோயிலுக்கு போய் படையல் வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. நீங்க எதுக்கு குலதெய்வம் கோயில் போறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நம்ம தான் அங்க போலியே. எல்லாமே போச்சு அண்ணி. கைராசி குடும்பம் இன்று இரவு 8:30 மணிக்கு. வாழ்க்கை என்னும் கோலம் அதிலே சொந்தங்கள். இன்னையிலிருந்து இந்த வீட்டோட எல்லா பொறுப்புகளையும் என் மருமக நித்யா கிட்ட ஒப்படைக்க போறேன். அனிகிட்ட அவளோட கனவு நிச்சயமா நிறைவேறும்னு சொல்லுங்க. நான் ஏற்கனவே உங்க அம்மாவோட அக்கவுண்ட்ல 3 லட்சம் ரூபாய் போட்டிருக்கேன். 3 லட்சம்னா அதுக்கு பத்தவே பத்தாது. சொந்தங்கள் இன்று இரவு 9 மணிக்கு. ஆனந்த கணமாக பூவின் நறுமணமாக. குழந்தைங்களோட கல்யாணத்தை பத்தி பேச வந்தோம். இது ஜேடி தாப்பரோட புள்ள கல்யாணம். இதுல என்ன ப்ராப்ளம் வந்துட போகுது? ஜேடி தாப்பர் என் வாழ்க்கையை அழிச்ச கதையை என்னைக்கும் ராணி காதுக்கு எட்டவும் கூடாது. பெரிய இடத்து பெண் இன்று இரவு 9:30 மணிக்கு.